இந்தியன் பேங்க். என்னடி இது? நேராவே போலாம். நேராவே போலாமா? ஆமா. இந்த மணக்கும் ஏரியா. மணக்கும் ஏரியா. வரங்க. பெட்ல இருக்குதுவா? பாத்தீங்களா ஒரு ஏடிஎம்க்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் கேட்டா என் வாயை கலந்துறீங்க. டிஜிட்டல் இந்தியா. டிஜிட்டல் இந்தியா. இந்த சைக்கிள் என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கு. அந்த சைக்கிளும் ஃப்ரெண்டு கிட்ட மட்டுமாடா இருக்குது. நான் வந்து என் நண்பனை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த சைக்கிள் அங்க நின்னதுக்கும் நண்பனை விட்டுக்கிட்டு என்னடா. சரி பேங்க் தேடு. லெஃப்ட். அடா பாவிலே, இப்படி வந்தா முடிஞ்சு போச்சு. ஏன்டா இப்படி சுத்தின்னு வர? மெட்ராஸ் அப்படியே வந்தாலே வந்துட்டு. ஓ அப்படி மெட்ராஸ் சுத்தி பார்க்க போறேன். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இங்கதான் ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நான் ஒன்று சொல்லுவேன், அவர் ஒன்று பண்ணுவாரு. மொத்தத்துல ஏதோ ஒண்ணு நடக்கும். ஆமா, ஸ்கூலுக்கு போகும்போது ஆனா சும்மா சொல்லக்கூடாது. 100 ரூபாய் இருந்தாலும் இந்த சென்னையில வாழலாம், 1 கோடி ரூபாய் இருந்தாலும் இந்த சென்னையில வாழலாம். நோட் பண்ணுங்கப்பா பின்றான். 1 ரூபாய் இல்லைனாலும் வாழலாம். அப்படி வாழலாம். அண்ணே அஜித் தடடம். பசிக்கு சாப்பிட அம்மா உணவகம் இருக்குது. ரெஸ்ட்ரூம் வந்தா போறதுக்கு நம்ம ஸ்ட்ரீட் இருக்குது. ஸ்ட்ரீட்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் லைவாக. பானிபூரி. இந்த மாதிரி பானிபூரி ஆளுங்க இருக்கிறாங்க. வணக்கம் ஏரியா இங்க கொஞ்சம் கிளீனா இருக்குது. இது வந்து கொஞ்சம் ரோடுல, மெயின் ரோட்ல தான். லடாக்கே நீங்க போகணும். ஆமா, லடாக்லாம் எதுக்கு வேஸ்ட்? எங்க ஊர்ல இல்லாத இதுவா? பாத்தீங்களா, எங்களுக்கு எல்லாம் சிக்னல்லே தேவை கிடையாது, அப்படியே ரோட கிராஸ் பண்ணுவோம். ஒரே ஸ்ட்ரைட் போனா அப்புறம் நான் பேங்க் இது எஸ்பிஐ பேங்க். எஸ்பிஐ பாப்போமே, அதுவாது ஒழுங்கா இருக்குதா இல்லையான்னு. இல்ல எங்க ஏரியால என்னமோ பேங்க் பக்கத்துல தான் இருக்குது ஏடிஎம். நாங்க 2-3 தெரு சுத்தின்னு வரல, கொஞ்சம் ஷார்ட்டா வரல. அது இன்னொரு மாதிரியே சொல்லலாம். என்ன மாதிரி? மெட்ராஸ் சுத்தி பார்க்க வரோம். அதுவும் ஒத்துக்கலாம். இது மெட்ராஸ் தான். இதுதான் எங்க ஊர் ஆட்டோ. எங்க ஊர் ஆட்டோஸ்லாம் இப்படிதான் இருக்கும். ஆட்டோக்காரெல்லாம் கொஞ்சம் ரெக்கடா இருப்பாங்க. பைக்கே போவாது, அந்த சந்தில ஆட்டோ விடுவாரு. ஆமா, அந்த மாதிரியான ஆளு பாரு. எனக்கு வழி விடுறாரா பாரு. நான் இப்படி போறேன், கர்நாடகா வராரு, அது ஒரு ஆட்டோ. வாங்கம்மா, வரப்போது வந்துடுச்சு. பிரேக். சூப்பர் ஆட்டோ, செம்ம ஃபிகர். ஆட்டோ சூப்பர். ஓ காட், தண்ணியில கால விட்டுட்டேன். ஏடிஎம் கார்டு நம்ம கையில தான் இருக்குது. டேக் இட். வீடியோ எடுக்கக்கூடாதா? எடுக்கலாம். உங்களுக்கு காசு எப்படி எடுச்சு? ஆமா, சிப்பு உள்ள இருக்கணும். ஆமா. அப்போ நான் ஆஃப்லைன் டச்சு நான் திருப்பி வைக்கணும். உன் இஷ்டத்துக்கு இல்லை, தோ கொடுத்துக்கிறான் பேர் வைஃபை. சந்தோஷம். ப்ளீஸ் டேக் யுவர் கார்டு. கார்டே போட்டடா மட்டும். இது ஆஃப்லைனு. ஆனா இன்னைக்கு ஏதோ ஏசி நல்லா ஓடுதுப்பா. கவர் பாக்கெட் தான் நம்மளுக்கு கவர். எஸ்பிஐல இது 2வது. இந்தியன் ஒன்று பார்த்துட்டோம்.
வேற எங்க இருக்கு? வேற ஏதோ இங்க பாரு, கனரா கரூர் வைஸ்யா பேங்க். இது ஏடிஎம் பாத்தியா? இவனுக்கு க்ளோஸ் பண்ணியே வச்சிருக்காங்க. ஜர்கு டிச்சுப்பா. டிஎம்டி கம்பிகள் வழங்கும் நண்டு பிராண்ட் லுங்கீஸ். யாரா லீவ் கேட்டு போறா? எதுக்குடா இப்போ சொன்னேன்? அம்மா காசா பண்ண. ஏன்னா இது சுதந்திரமான நாடு. அவங்க இஷ்டத்துக்கு திரும்புவாங்க, நானும் எங்க இஷ்டத்துக்கு பேசுவேன். நேரம் பயமா பப்பரப்பான ஆயிருக்கும். ரைட்டா? ஆமா ரைட்டு. எதுக்கு ரைட்டு? இது எம்எம்டில ஒரு ஏடிஎம் இருக்கு. அப்படியா? நான் 10th 11th 12th எக்ஸாம் எழுதுனேன். ஸ்கூல் பாக்குறீங்களா? ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே கிஷவா நெஞ்சுக்குள் நினைவுகளில் ஞாபகம் வருதே. பென்ஷன் ஸ்கூல்ல தான் நான் 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதுனேன். ஓ பை சுத்து 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 சுத்து. வாங்கம்மா. அகைன் மணக்கும் ஏரியா. இது பெரிய ஏரியாப்பா. விட்டு விட்டாவா இருக்கும் வர. ஸ்டார்டிங் இருந்து முடிஞ்சிச்சா? இப்ப இன்னொரு ஏரியா ஸ்டார்ட். கொஞ்சம் தூரத்திலே அவ்வளவுதான். ராஜன் வர உக்காந்துக்கிறாரு. ஒழுங்கா வீட்டுக்கு போய் 50 ரூபா வாங்கி தரேன் எனக்கு. எனக்கு மேக்ஸ் வராது. ஏன்னா மேக்ஸ் வந்தது. என்ன வர விடாம தடுத்தது நீங்க. எஸ்டிஆர் ஃபேன் நானு. ஒரு 50 ரூபா கேட்டதுக்கு இல்ல எஸ்டிஆர் ஃபேன் தான் பேச விட மாட்டான். நாங்களே பேசி முடிச்சிருவோம். எஸ்டிஆர் ஃபேன் பாக்கணும், உன்னை தூக்கி போட்டு மிதிக்கணும். குல்பி குல்பி. அப்பா ஒரு ஏடிஎம்க்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வேலை சுத்திட்டு இருக்கோம். 1 மணி நேரமா சுத்திட்டு இருக்கோம். ரைட் பக்கம் போகுது வண்டி. அடுத்து மணக்கம் ஏரியா. உன் வாசனை. என்னப்பா என்ன காப்பிரைட்ஸ் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் நீ இதெல்லாம் போட்டா. காப்பிரைட்ஸ் போடுவாங்களா தெரியல. இந்த மாதிரி நம்ம பேக்ரவுண்ட்ல பிஜிஎம் போட்டா போடுவாங்களா, இல்ல அவங்க வீடியோவை திருடி போட்டா போடுவாங்களா எனக்கு புரியல. மொத்தத்துல ஆப்பு கன்ஃபார்ம் இருக்கலாம். எங்க போத்து வண்டி? எங்க போத்து? நடுவுல விட்டு மல்லாக்கப்படு. அங்க போலாம். ரோடு நீங்க ஆல்ரெடி வந்த ரோடு தான். அவங்க வரலப்பா, நம்ம தான் வந்தோம். யாரு? நம்ம தான் வந்தோம். அவங்க வந்தாங்க. டேய் நம்ம கூட வந்தாங்கடா அவங்க. அப்படியா? நம்ம டிஎல் அவ்வளவு பேரா? ஏய் சர்வோல ஏதோ சொல்லுவாங்களே, கேமரா ஆல் வில் பி வாட்சிங் டு யூ. எனக்கு இங்கிலீஷ் வராது. வரல விட்டுரு. என் உயிரை நான் வாங்குறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமும் இன்னொரு வீல் மாத்த வேண்டிய நிலைமை வந்துடும் போல இது. தம்பி ஒரு வீல் பின்னாடி ஊந்தது எடுக்கல நீனா? டேய் டேய் எப்பா எப்பா எப்பா. அக்காவா ஆன்டியா ஆயாவானே தெரியல, அந்த அளவுக்கு ட்ரெஸ் பண்ணுது. எஸ் கட் பண்ணி தூக்கிடலாம். நான் முடி வெட்டுற கடை எல்லாரையும் இப்ப நான் ப்ரொமோட் பண்ணினுக்கிறேன். இப்ப நம்ம வண்டியிலேயே தூக்கி அடிக்க தோணுக்குது. வீலிங் வச்சு பாத்துக்கிறீங்க, ஸ்டாப் வச்சு பாத்துக்கிறீங்க. வண்டியில சேர் அடிக்கும். இருக்க தண்ணியில பணம் காட்டுறேன். பின்னாடிதான் அடிக்கும் எல்லா வண்டிலையும். எல்லா வண்டியும் ஓட்டினா அந்த வண்டி சொந்தக்காரனா அந்த வண்டி காப்பாற்றிடும். ஆனா எங்க வண்டி மட்டும்தான் எங்களுக்கே முதல்ல ஆப்பா இருக்கும். ஆமா மூஞ்சி கழுவி ஓடும். தூங்கி தூங்கி நான் ஓட்டுறேன். நீ இந்தா புஸ்குடு தண்ணி இந்தா பாக்கலாம். தண்ணிக்காக கூட நேத்து தான் மழை பெஞ்சது. கருப்பூனு இதான் எங்க ஏரியா சர்ச்சு. கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. மிஸ் ஆகுதுப்பா, கேமரால கவர் ஆக மாட்டோம். எனக்கு இந்த ஏரியா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஏன்னா பெண்டு பெண்டா போவோம்.
முட்டு சந்தை நினைக்க கூடாது. லெஃப்ட் சொல்லல. அடி இன்னொரு ரைட்டு, அடி இன்னொரு லெஃப்ட். நம்ம மெக்கானிக்கு வண்டியில ஹெட்லைட் செட் பண்ணிருக்காருல, கோணையா செட் பண்ணிட்டு இருக்காரு. நான் இங்க அடிக்கிறேன், அது அங்க அடிக்குது பாரா. வாங்கோ 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 வாங்கோ. ஆட்டோலி ஆட்டோலி ஸ்டாப் 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 ஸ்டாப். இது புதுசா கட்டின எஸ்பிஐ, இது பார்க்கலாம். அண்ணன் நிக்கிறா போல உள்ள. கொஞ்சம் முன்னாடி போ. லேட்டா வருதா? இதுவாவது நம்ம கட்சியில பெருமிட்டோம். லேட்டா வருதுக்கு நெட்வொர்க்கா இது? ப்ளீஸ் தண்ணி இல்ல போல இருக்கு, ஸ்லோவா வருது. ப்ளீஸ் இன்சர்ட் யுவர் கார். ஓகே. ஹாய் குணா, ரிமூவ் லெட்ஸ் ஸ்லோ தான்ப்பா. ஓ என்னடா இது? இதுதான் ஸ்லோ. ஏசி 16ல ஓட்டு, ஆனா டோர் ஓபன்ல இருக்குது. காத்து குளுகுளு நடிக்குது. என்ன பண்ணணும் இப்போ? வித்ரா எவ்வளோடா? 1000. அவ்வளோதான் 1000 3 தான். கொஞ்சம் Your transaction is being இப்போ காசு ஜூஸ் போடும். போட்டுச்சு. என்னடா? ஸ்லோப்பா இப்பதான் அது பொறுமையா ஸ்லோ மோட்ல எடுக்கும். டேய் எல்லாம் ப்ளீஸ் கலெக்டர் கேஷ் வந்துச்சுடா. அது ஸ்லோவா வரும். இது வருது 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 ஓ வருது. இதுதான் அந்த அண்ணன் சொல்லிட்டு போனாரா? ஆமா, அப்ப அவரே பயன்டா இருக்கு. இப்போ 1 2 3 4 5 1 நோட் 1000. ஒரு நோட் 1000மா? என்னடா எழுதிலாம் வச்சிருக்கானுங்க? என்ன கதை இது? சென்னை தான் அங்க பிறந்த ஒரு பிள்ளைங்க எல்லாம் கொள்ளாரு. எப்பவுமே கிளியர் கொடுத்துடணும். அது எது கொடுக்குறாங்களான்னு தெரியாது, பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நாம ஒரு நல்லது பண்ணிக்கிறோம். ஏசி போட்டு நாங்க சாத்தி விட்டு வந்துக்கிறோம். ஏசி போட்டு இருந்தது, நாங்க சாத்தி விட்டு வந்துக்கிறோம். Let's go. கவர்மெண்டே சம்பவம் செய்யுது. அவ்வளவுதான் ட்ரீட்டு. இங்கதான்டா எப்பா எனக்கு ஆபரேஷன் பண்ணாங்க. இங்க இல்லப்பா, அங்கப்பா. வாழைப்பழம் மாதிரி பேசினாங்க. வாப்பா ஒண்ணும் இல்லப்பா, ஜஸ்ட் நீ படு, இது என்ன ஏதுன்னு மட்டும் பார்த்து அனுப்பிச்சிடுறேன்னாங்க. கடைசியில ஏதோ சின்னதா ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி ஒண்ணு போடுறேன், அது மட்டும் வலிக்க. நான் கூட ஏதோ டிடி ஊசி முதுகுல போடுறாங்க போலன்னு நினைச்சேன். டிடி முதுகுல போடுறாங்க. அவர் சொன்னாரு ஒண்ணும் இல்ல, சின்ன ஊசி தான்ப்பா, ஒன்னும் ஆகாதுன்னாரு. அப்புறம் படுக்க போட்டு அரை அரை அரைன்னு அறுத்து இவ்வளவு பெருசா எடுத்து கையில கொடுத்தாரு. கட்டியா, கொழுப்பு கட்டியான். வணக்கம். பேங்க் போயிட்டு, சாரி பெட்ரோல் பேங்க் போயிட்டு, ஏடிஎம் போயிட்டு குளிச்சுட்டே வந்துட்டோம். டேய் வர தனியாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. வணக்கம் 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 வணக்கம். சரி ஓகே ஓகே பாட்டா ஜோக். பேங்க் பார்த்துருப்பீங்க. நீங்கள் சென்னையில் இருந்தாலும் சரி, சென்னைக்கு வரவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வெளியூரில் வந்து இதை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இது யூஸ் ஆகும். பேங்க் பொறுத்தவரை எந்த ப்ராப்ளம், சாரி என்னதுரா இது, பெட்ரோல் பேங்க் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. 10 மணி வரலும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சில பெட்ரோல் பேங்க் 12 மணி வரலும் கூட இருக்குது. நீங்கள் போயிட்டு கேஷை கொடுத்தீங்கன்னா, இவ்வளோ ரூபாய்க்கு போடணும்னு சொல்லி கேஷை கொடுத்தீங்கன்னா அவங்க போட்டு விட்டுருவாங்க. நீங்கள் ஜஸ்ட் டேங்கை மட்டும் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு காமிச்சா போதும். அதை எடுத்து உள்ளே விட்டு பெட்ரோலை போட்டு
எடுத்து அவங்க செட் பண்ணுறோம். முக்கியமான விஷயம், ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்டர் கேனில், முக்கியமாக பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலில் பெட்ரோல் தர மாட்டாங்க. பிளாஸ்டிக் நான் சொல்கிறேன், என்ன கட்டியா குடிக்க போகிறேன். நான் முடிச்சுக்கின்னு வருது இது, அது ஒன்று. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, மேக்ஸிமம் கேஷ் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. 99% ஜிபே ஓகே, 0.1% சர்வர் லோ, ஏதாவது எனிதிங் ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்கள் கேஷ் இருந்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ண வேண்டிய வேலை கிடையாது. கேஷ் கொடுத்து நீங்கள் போடணும். அப்படி இல்லைனாலும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஜிபே பண்ணாலும் அவங்க பண்ணி விடுற அளவுக்கு நல்ல மனுஷங்கள்லாம் இங்கே சென்னையில் இருக்கிறாங்க, பயப்பட வேணாம். அப்புறம் காற்று அடிப்பாங்க பெட்ரோல் பேங்க்கில். பெட்ரோல் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 2 வீலராக இருந்தாலும் சரி, 3 வீலராக இருந்தாலும் சரி, எந்த வீலாக இருந்தாலும் காற்று அடிப்பாங்க. காற்று ஃப்ரீ. ஆனால் 8 மணிக்குள்ளே முடிச்சுக்கணும். அதை 8 மணியே கொஞ்சம் அதிகம்னா மேக்ஸிமம் ஒரு 5 o'clock, ஈவினிங் 5 o'clock நீங்கள் முடிச்சிங்கன்னா காற்று அடிக்கிறது ஃப்ரீயாக அடிச்சிக்கலாம். அந்த எந்த ப்ராப்ளமும் வராது. அதுக்கு மேலே போனீங்கன்னா காற்று அடிக்கிறதுல ஆள் இருக்க மாட்டாங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். மற்றபடி பெட்ரோல் பேங்க்லேயும் சரி, டீசல் போடுற இடத்துலையும் சரி, கேஸ் அடிக்கிற இடத்துலையும் சரி, எல்லாத்துலேயும் ப்ரொசீஜர் தான். கேஷ் எடுத்துகிட்டு போனாலும் ஜிபே எடுத்துகிட்டு போனாலும் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு டேங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்க பெட்ரோலை போட்டுருவாங்க. பெட்ரோலாக இருந்தாலும் டீசலாக இருந்தாலும் கேஸாக இருந்தாலும் போட்டு அவங்க கேஷை வாங்கி நம்ம வந்துட வேண்டியதுதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பெட்ரோல் பேங்க் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சென்னையில் செல்ஃபாலாம் நம்ம எதுவும் போட முடியாது. ஃபாரினில் போடுறவங்களாம் அங்கே ஒரு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க, நமக்கு சர்வீஸ் பண்ணுறது. செல்ஃபோன் ஒன்று போடலாம், பண்ணலாம். செல்ஃப் ஸ்டாண்ட். ஆமாம், ஸ்டாண்டு நம்ம போட்டு தான் ஆகணும். இல்லை இவனை மாதிரி முட்டி சத்துவனுங்களாம் அவங்களே கொஞ்சம் போட்டு விட்ருவாங்க. நான் வந்து ஜிம்மில் ஸ்குவாட் கிளாஸ் போட்டு இது ஜிம்மு சவுண்டு கேட்டிங்களா? ஸ்டீல். ஐயோ மணி 12 தூக்கம் வேற வருது. இவனை அவாய்ட் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி பெட்ரோல் பேங்க் ப்ராப்ளம் கிடையாது. ஏடிஎம் பற்றி இவன் சொல்லுவான். சொல்லுப்பா. ஏடிஎம்மா? என்ன ஏடிஎம்? ஏடிஎம்னா என்னன்னு தெரியுமா? என்னது தம்பி, நான் சின்ன பையன், ஏடிஎம் பற்றி எனக்கே சொல்லித்தரேன். ஏடிஎம் ஃபுல் ஃபார்ம் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுப்பா, நீ தான் சொல்லலாம்ப்பா. எனி டைம் மேட்டர் ஒன்று தெரியுமா? எனி டைம் மேட்டர். எனி டைம் மேட்டர். எனி டைம் செவிடா நீ. எனி டைம் மேட்டர். நான் செவிடு இல்லை, நீ செய்கிறாக போகிறப்ப. ஏன்பா? ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின், அதுதான் அதுக்கான ஃபுல் ஃபார்ம். வரான்பா. இந்த எஜுகேஷன் லெவல் அந்த மாதிரி இருக்கு. டைம் இல்லை, நான் உனக்கு வீடியோ முடிச்சுட்டு ஒன்று வந்துக்கிறேன். அதாவது சோசியல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. தூக்கம் வேற வருது. ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின்ரா, உனக்கு எனி டைம் மேட்டரா, வச்சுக்கிறா போடா. ஆனால் வியூவர்ஸ், ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் தான். நீங்கள் ஆனால் கூகுள் பண்ணி பாருங்கள். அது பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 6 மணிக்குள்ளே முடிச்சுக்கோங்க. நான் மேக்ஸிமம் சொல்கிறேன், முடிஞ்சால் 5 மணிக்கெலாம் கூட முடிச்சுக்கோங்க. ஏன் 4:30 முடியுங்க? அப்போ தான் 5 மணிக்கு டீ சாப்பிட முடியும். அச்சோ, அந்த கலிசாட பையன் தொல்லை தாங்க முடியல. டீ பிஸ்கெட் பா. 2 நிமிஷம் பேசிக்கிறேன்டா, அப்புறம் நீ பேசிக்கிறேன். அது பேர் என்ன தான் சொன்னேன்? என்ன சொன்னேன்? டீ பிஸ்கெட் சாப்பிடணும். ஆமாம், டீ பிஸ்கெட் வந்து ஐயோ, அதாவது மறந்து போய் ஏடிஎம் 4:30 முடிச்சிருங்க. ஏடிஎம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 மணி 5 மணிக்குள்ளேயே முடிச்சிருங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த புதுசாக நம்ம சென்னைக்கு வரவங்க, சென்னையில் இருக்கிறவங்க கூட யூஸ் ஆகும். ஃபாரின்லேருந்து வீடியோ பார்க்குறவங்கலாம் அவங்க மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, 6 மணிக்கு மேலே ஏடிஎம்லாம் கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, எங்களுக்கே 3வது ஏடிஎம் தான் ஓகே ஆச்சு. சில டைம் எங்களுக்கு 4-5 கூட போகும் ஓகே ஆகிறதுக்கு. அதனால் பணம் எடுக்கிறதா இருந்தாலும், போடுறதா இருந்தாலும், பேலன்ஸ் செக் பண்ணுறதா இருந்தாலும், எது சம்மந்தப்பட்ட ஏடிஎம்மாக இருந்தாலும் மேக்ஸிமம் 6 மணிக்குள்ளே முடிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா எங்களை மாதிரி தான் அவஸ்தைப்படுங்க. ஆனால் ஒன்று, தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெருவுக்கு தெரு ஏடிஎம் இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டெல்லாம் எரிஞ்சிருக்கும், ஏசிலாம் கூட ஓடிட்டுருக்கும், ஆள் நடமாட்டம் கூட இருக்கும். ஆனால் கிட்ட போய் மிஷினை பார்க்கும்போது தான் அவுட் ஆஃப் சர்வீஸ், ஆஃப்லைன், அதுக்கப்புறம் மிஷினே ஒர்க் ஆகாது, காசு இல்லை. எங்களுக்கே பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை நாங்கள் ஏடிஎம் போட்டு எல்லா இதுவும் அப்லோட் பண்ணிட்டோம், வரல. ஆனால் ஒருத்தர் சொன்னார் மிஷின் சுலவாக ஒர்க் ஆகுது பாருன்னு. அவரே வீதியில் தான் போய்க்கிறேன். அது எங்களுக்கு ஆயிடுச்சு, என்னடா இது மோட்டரில் தண்ணியாக காலியான மாதிரி இவ்வளோ ஸ்லோவாக வருதுன்னு. அப்புறம் நாங்கள் எல்லா விஷயம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அப்புறமா கொடுத்துது. அதுவும் கிழிஞ்சு போகணும். வெளியில் பார்க்கும்போது நோட் நல்லா இருக்குது, அதில் என்னவோ எழுதி இருக்குது, கிழிஞ்சு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏடிஎம் பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் எஸ்பிஐ மட்டும் இல்லை, எஸ்பிஐ, இந்தியன், கனரா எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்ச வரலாம் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் 24 hours இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, அந்த சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா. அதோட முக்கியம் இன்ட்ரோ எவ்வளோ பெருசாக போனால் வீடியோ அவங்க எப்போ பார்ப்பாங்க? ஆமாம்ல. சரி, ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.